Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து பேபிக்கான ரெசிபி. இன்னைக்கு வந்து என் பேபிக்கு நான் என்ன சமைச்சு கொடுக்க போறேன்னா லஞ்ச் வந்து ஆப்பிள் ரைஸ். ஸோ ஆப்பிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஆப்பிள் ரைஸ் வந்து எந்த பீரியட்லேருந்து பாப்பாவுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 6 monthsல இருந்து ஒரு 1 year வரைக்கும் நம்ம பாப்பாவுக்கு வந்து இந்த ஆப்பிள் ரைஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணதை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து நான் ஒரு 1/4 cup ஊற வச்சுருக்கேன். 1/4 cup ரைஸை வந்து நீங்கள் ஒரு 1 hour சோக் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ட்வின் பேபியாக இருக்கிறதால 2 பேக் சேர்த்து நான் 1/4 cup ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு ஆப்பிளில் வந்து நம்ம ஆஃப் ஆப்பிள் தான் சேர்க்க போதும். ஆஃப் ஆப்பிளை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நல்லா பீல் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 1.5 cup வாட்டர் தேவைப்படும். அடுத்தது வந்து ஜீரகம் வந்து ஒரு 1/4 teaspoon தேவைப்படும். 1/2 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/4 teaspoon கம்மியாக எடுத்துருக்க சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய ஜீரகம் ஆட் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்பிள் வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 cup ரைஸ் வந்து சோக் பண்ணது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். பேபிக்கு எப்பவுமே வந்து பேபிக்கு வந்து ஆஃப் சால்ட் தான் கொடுக்கணும். நான் வந்து இதில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்வீட் இருக்கிறதால லைட்டாக வந்து நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதெல்லாம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் வந்து 1.5 cup. இப்போ குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 whistles வரைக்கும் நல்லா வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மேஷ் பண்ண போதும். 10 whistles வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 whistle வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுக்கோங்க. ஆப்பிள்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து தண்ணி வந்து நான் ஒரு 1/2 cup ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் மிக்சிலலாம் வந்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாப்பாவுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வந்து ரொம்ப ஸ்மூத்தி மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் நல்ல மேஷ் ஆகுனாவே போதும். இந்த மாதிரி மட்டு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாவே போதும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரைஸ் வந்து எதுவுமே பெருசாக இருக்காது. இப்பயே வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பழகினாதான் அவங்க வந்து நார்மலாக ரைஸ் சாப்பிட பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பிள் ரைஸ் வந்து நீங்கள் பேபிக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வீக்லி ஒரு 2 to 3 times கொடுக்கலாம். இது நல்லா வந்து வெயிட் கெயின் பண்ணும் பேபிக்கு. அவங்களும் வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கிறதால நல்லாவும் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு ரைஸு. சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.